சிஎஸ்கே ரசிகர்களே, இன்று நம்முடைய வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சுற்றி பரவி வரும் மிகப்பெரிய ட்ரேடிங் ரூமர்கள் மற்றும் புதிய ஹெட் கோச் பற்றிய தகவல்களை விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களாக சமூக வலைதளங்களிலும் கிரிக்கெட் வட்டாரங்களிலும் சிஎஸ்கே குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக நீண்ட காலமாக அணியின் வெற்றி பயணத்தில் முக்கிய பங்கு வகித்த ஸ்டீபன் பிளமிங் தனது பொறுப்பிலிருந்து விலகலாம் என்ற தகவலும், அவருக்கு பதிலாக புதிய ஹெட் கோச் யார் என்ற விவாதமும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. அதே நேரத்தில் சில முக்கிய வீரர்கள் சிஎஸ்கே அணியுடன் ட்ரேடிங் மூலம் இணையலாம் என்ற ரூமர்களும் வேகமாக பரவி வருகின்றன. சிஎஸ்கே அணியின் வெற்றி கதையை பற்றி பேசும்போது ஸ்டீபன் பிளமிங்கை தவிர்க்க முடியாது. கடந்த பல ஆண்டுகளாக மகேந்திர சிங் தோனியுடன் இணைந்து அணியை வெற்றி பாதையில் அழைத்துச் சென்றவர் அவர். 5 ஐபிஎல் கோப்பைகள், பல இறுதிப் போட்டி வாய்ப்புகள் மற்றும் தொடர்ந்து பிளே ஆஃப் சுற்றுகளுக்கு தகுதி பெற்றது போன்ற சாதனைகளின் பின்னால் பிளமிங்கின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆனால் கடந்த 2 சீசன்களில் அணியின் செயல்பாடு எதிர்பார்த்த அளவுக்கு அமையாததால் பயிற்சியாளர் குழுவில் மாற்றங்கள் வரலாம் என்ற பேச்சுகள் எழுந்தன. தற்போது சில ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களின்படி சிஎஸ்கே தனது எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொண்டு புதிய பயிற்சியாளர் அமைப்பை உருவாக்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாததால் இந்த தகவல்களை ரூமர்களாகவே பார்க்க வேண்டும். புதிய ஹெட் கோச் தொடர்பாக அதிகமாக பேசப்படும் பெயர் ஹேமங் பதானி. இந்திய அணிக்காக விளையாடிய அனுபவமும் பயிற்சியாளராக பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு உள்ளது. குறிப்பாக இளம் வீரர்களை வளர்ப்பதில் அவர் காட்டிய அணுகுமுறை பலராலும் பாராட்டப்படுகிறது. சிஎஸ்கே தற்போது ஒரு மாற்ற கட்டத்தில் இருப்பதாக பல நிபுணர்கள் கருதுகின்றனர். தோனி தலைமையிலான பொற்காலத்தில் இருந்து ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான புதிய காலத்திற்கு அணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இளம் வீரர்களை மையமாக கொண்டு நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒருவரை நிர்வாகம் தேர்வு செய்யலாம் என்ற கருத்து வலுப்பெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஹேமங் பதானியின் பெயர் அடிக்கடி பேசப்படுவது ஆச்சரியமல்ல. இந்நிலையில் ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் மற்றொரு விஷயம், மகேந்திர சிங் தோனி எதிர்காலத்தில் பயிற்சியாளர் அல்லது மென்டர் பொறுப்பை ஏற்கப் போகிறாரா என்பதுதான். சமூக வலைதளங்களில் பலர் தோனியை சிஎஸ்கே ஹெட் கோச்சாக பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் தற்போதைய நிலவரத்தில் அது உடனடியாக நடக்கும் வாய்ப்பு குறைவாகவே தெரிகிறது. இருப்பினும் அணியின் ஆலோசகர், மென்டர் அல்லது சிறப்பு தந்திர ஆலோசகர் போன்ற ஒரு பொறுப்பில் எதிர்காலத்தில் தோனி செயல்பட வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் நம்புகின்றனர். தோனி எந்த அதிகாரப்பூர்வ பதவியில் இல்லாவிட்டாலும் அவரது தாக்கம் சிஎஸ்கே அணியில் எப்போதும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்போது ட்ரேடிங் ரூமர்கள் குறித்து பேசலாம். ஒவ்வொரு சீசனுக்கு முன்பாக பல்வேறு வீரர்கள் பல அணிகளுடன் இணைக்கப்பட்டு பேசப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த முறை சில முக்கிய வீரர்களின் பெயர்கள் சிஎஸ்கே உடன் இணைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா குறித்து சில சமூக வலைதள பக்கங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஹர்திக் போன்ற ஒரு வீரர் அணியில் சேர்ந்தால் பேட்டிங், பவுலிங் மற்றும் தலைமைத்துவம் ஆகிய 3 துறைகளிலும் சிஎஸ்கே வலுப்பெறும் என்பது உண்மை. ஆனால் தற்போதைக்கு இதை உறுதிப்படுத்தும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. எனவே ரசிகர்கள் இதை வெறும் ரூமராகவே பார்க்க வேண்டும். அதேபோல் இளம் அதிரடி பேட்ஸ்மேன் அசுதோஷ் சர்மாவின் பெயரும் சிஎஸ்கே ரசிகர்களிடையே பேசப்படுகிறது. கடைசி ஓவர்களில் அதிரடியாக விளையாடும் திறன் கொண்ட இவர் போன்ற இளம் வீரர்களை சிஎஸ்கே எதிர்கால முதலீடாக பார்க்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். கடந்த காலங்களில் ருதுராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, துஷார் தேஷ்பாண்டே போன்ற வீரர்களை வளர்த்தது போல மீண்டும் இளம் திறமைகளை மையமாக கொண்டு அணி உருவாரத்து 90 உருவாக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே உள்ளது. என்னுடைய பார்வையில் சிஎஸ்கே தற்போது ஒரு முக்கியமான மாற்ற கட்டத்தில் இருக்கிறது. அணியின் நிர்வாகம் குறுகிய கால வெற்றியை விட அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கான வலுவான அணியை உருவாக்கும் முயற்சியில் இருப்பது போல தெரிகிறது. அதற்காக புதிய பயிற்சியாளர், புதிய அணுகுமுறை மற்றும் இளம் வீரர்களை மையமாக கொண்ட திட்டங்கள் வரலாம். அதே நேரத்தில் ரசிகர்கள் எந்த ரூமரையும் உடனடியாக நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்திருப்பது நல்லது. ஏனெனில் ஐபிஎல் உலகில் ஒரு நாளில் பல தகவல்கள் வெளியாகினாலும் இறுதியில் உண்மையாக மாறுவது சில மட்டுமே.
அப்படி என்றால் நண்பர்களே, சிஎஸ்கேவின் அடுத்த ஹெட் கோச் யாராக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மேலும் எந்த வீரரை ட்ரேடிங் மூலம் அணியில் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சிஎஸ்கே பற்றிய புதிய அப்டேட்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.